பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆமேன். திருப்பாடல்கள் 128. நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றியப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆராதனை, ஆராதனை, ஆராதனப்பா. என்றென்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அரசருக்கெல்லாம் அரசரே, என்றென்றும் அரசராக வீற்றிருக்கும் எம் அப்பா பிதாவே, படைப்பு அனைத்தையும் ஒன்று சேர்ந்து நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, மண்ணுலகிலே மனிதர்களிடையே பெருகி தீமைகளுக்காகவும் அவர்களின் இதய சிந்தனை நாள் முழுவதும் தீமைகளை உருவாக்குவதற்காகவும் உம்மிடம் நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்த எல்லா குற்றம், குறைகள், பாவங்கள், அறியாமைகள், இயலாமைகள் அப்பா, எங்களுக்குள்ள எங்கள் மனதினால, சொல்லால, செயலால, கடமைகளில் தவறியதனால் அப்பா, பிறருக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தினது தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் அப்பா, எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா, எங்கள் போக்கிலும் வரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்கள் கால் கல்லில் மோதாதபடி சிங்கத்தின் மீது, பாம்பு மீது நடந்து செல்ல வலிமை கொடுத்தவரை உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, உம்மை நம்பினோர் ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளானதில்லையப்பா. எங்களை கீழாக்கால் மேலாக்குகிறவர் நீர் அப்பா. காணக்கூடாதவராய் இருக்கிறவரப்பா. இல்லாதவர்களை இருக்கிறவைகளாகவும் இருக்கிறவர்களை இல்லாதவர்களும் பண்ணுகிறவர் நீர் தகப்பனே ராஜா. ஒரு பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒரு திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஞானத்தால் இடைக்கட்டுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கள் வாழ்வில் நாங்கள் இந்நாள் வரை ஜீவனோடு இருப்பது, உயிரோடு இருப்பது உமது கிருபை ஆண்டவரே. எங்களோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் தகப்பனே இந்த காலகட்டங்களிலே இல்லை தகப்பனே. ஆனாலும் கூட எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா, எங்களோடு கூட இருக்கிறவராக ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள்ள, அக்கினி கோட்டைக்குள்ள, அன்பு கோட்டைக்குள்ள மூடி மறைத்து முத்திரையிட்டு பாதுகாக்கிறவரே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற உடைய வார்த்தைக்கு ஏற்ப தகப்பனே ராஜா எங்களை நடத்துகிறது உமது கிருபாப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அப்பா, பிறரது துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்க்கும் அப்பா, பார்க்குகிற ஒரு மனநிலை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்படியாய் கூட தகப்பனே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அப்பா, அப்பா நீர் தகப்பனே ராஜா உம்மை நாடி தேடி வந்த ஒவ்வொருவருடைய பசியும் தீர்த்த தேவனாய் இருக்கிறது தகப்பனே ராஜா. அப்பா, கிரேக்க பெண்மணியின் மகளிடமிருந்து அப்பா பேயை ஓட்டி இருந்த அதே பேயை ஓட்டினதையும் அப்பா, அதை விடவும் மேலாக அப்பா, காது கேளாதவர்களுக்கும் திக்கு பேசுவனுமான மனிதருக்கு நீ நலமளித்ததையும் கேள்விப்பட்ட திரளான மக்கள் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக உம்மை நாடி தேடி வந்தது நாங்கள் நற்செய்தி வாசகத்திலே படிக்கிறோம் அப்பா. அப்பா, நீ அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தது மாத்திரமல்ல அப்பா, அவளுக்கு வாழ்வதற்கு வார்த்தை உணவை கொடுத்தது, உடைய வார்த்தையை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அப்பா, அவர்களுக்கு வயிறார உணவும் கொடுக்க வேண்டும் என்று அப்பா நீர் யோசிக்கிற தேவனாய் இருக்கிறப்பா. எங்களுடைய எல்லா வாழ்க்கையில தகப்பனே ராஜா, எங்களுடைய நாலு புறங்களில் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் யோசிக்கிற தேவனா இருக்கிறப்பா. என் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எதை தேவை என்று நீர் அறிந்து தெரிந்து ஆராய்ந்து அப்பா, எங்களுக்கு சொல்ல முடியாத காரியங்களை தகப்பனே எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே ராஜா, நன்றி தகப்பனே. அவர்கள் 3 நாட்கள் அப்பா உம்மோடு இருந்து உடைய வார்த்தையை கிடந்து பட்டினியாய் அனுப்பிவிடக் கூடாது என்று தகப்பனே
அப்பா பட்டினியாய் போகும்போது அவர்கள் வழியில் தளர்ந்து போவார்கள் என்று அறிந்து அப்பா அவர்களுக்கு நீர் உண்ண உணவு அளிக்கிறீர் அப்பா. 7 அப்பங்களை கொண்டு தகப்பனே ராஜா 4000 பேருக்கு உணவு கொடுக்கிறீர் தகப்பனே ராஜா. நீர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறவர். என் தேவனின் மரித்தோரை உயிர் பெற செய்த தேவன் அப்பா. அப்படியாய் கூட எங்கள் குடும்பங்களில கூட தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பத்தையும் அப்பா ரசத்தையும் ஒவ்வொரு நாளும் குறைவுபடாமல் கொடுக்கிறீர் அப்பா. எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுக்கிறீர் அப்பா. அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. எமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. நீர் எப்படியாய் கூட தகப்பனே ராஜா அந்த 7 அப்பத்தை கொண்டு அப்பா எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்து தகப்பனே. அதே போல எங்களுக்கும் கூட ஒரு அப்பா பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜா. அந்த சிந்தனை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா. ஆனாலும் கூட அந்த உணவு உண்டவர்களின் ஆண்களின் தொகையை மாத்திரமே நீ சொல்லியிருக்கிறப்பா. அப்ப இன்னுமாய் கூட எத்தனை பேர் அதை உணவு உண்டிருப்பார்கள் தகப்பனே. அப்பா கணக்கிட முடியாத அளவுக்கு எண்ண முடியாத அளவுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில கூட செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட அதை உணராதவர்களாய் அதை அறிந்து கொள்ள இயலாதவர்களாய் தகப்பனே உண்மை மேன்மேலும் சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய சொல்லால செயலால தகப்பனே ராஜா எங்களுடைய கடமையில் தவறுதனால நாங்கள் மெசிறில் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதை வரவிருக்கிற எலெக்ஷனை உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இதன் நிமித்தமாக பலவிதமான பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்பா. அப்பா அங்கங்க தகப்பனே அரசியல்வாதிகள் நடத்துகிற போராட்டத்தின் நிமித்தமாக பல உயிர்கள் தகப்பனே ராஜா பறிபோகி கொண்டிருக்கிறது அப்பா. உயிர் சதம் எதுவும் வராதபாடு வேலி அடைப்பீராக தகப்பனே ராஜா. அப்பா அவனுடைய சித்தத்திற்கு ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உமக்கு தெரியும் நீர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவரே. என் தேசத்தை என்னுடைய இந்தியாவை என்னுடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு யார் வேண்டும் என்ற நீர் முன்குறித்து வைத்துள்ளீர் அப்பா. உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. என் தேசத்தை நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீர்களையும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்பா அவருடைய குடும்பங்களை விட்டு அப்பா ஒவ்வொரு கோலங்களிலே தகப்பனே ராஜா அப்பா தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீர்களுக்கும் அப்பா நீ துணைவராக நீ துணைவியாக வருவீராக தகப்பனே ராஜா. நன்றி அப்பா நன்றி அப்பா. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக மன கஷ்டங்களை மாற்றுவீராக தகப்பனே. இன்னுமாய் கூட ஆவியின் அபிஷேக வல்லமையால் அவர்களை நிரப்புவீராக. அவருடன் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை சரிவர நடத்த அப்பா அவருடைய ஆவியின் அபிஷேகம் தேவைப்படுகிறது அப்பா. இந்த உலக பிரமாணங்கள் அப்பா எங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது அப்பா. இந்த உலக பிரமாண காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. நன்றியப்பா நன்றியப்பா. நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மருத்துவரே அப்பா மருத்துவ நோயற்றவனுக்கன்று நோயுற்றவனுக்கே தேவை என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. நீர் மருத்துவராக ஒவ்வொரு நோயாளிகளுக்கு வாருங்க தகப்பனே. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளின் தனித்தனியா என்னுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு அப்பா கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு முதல் கொண்டு நோய்கள் வருகிறது அப்பா. பிறக்கும் போதே பிள்ளைகள் நோயோடு பிறக்கிறார்கள் அப்பா. அப்பா இந்த பாவத்தினால் வந்த நோய்கள் தகப்பனே ராஜா இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக தகப்பனே. பல வருடங்களுக்காக பல மாதங்களாக பல நாட்களாக என்னுடைய வள்ளி வேதனை எப்போது மாறும் என்று தகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு அப்பா ஜெபித்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உடைய விலைமதிக்க முடியாத குற்றமற்ற செம்மறி ஆட்டு குட்டியானவரின் ரத்தம் அவர்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்துவதாக தகப்பனே. ஐசியூவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா. அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பண தேவை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற தேவைகளை எல்லாம் சந்திங்க அப்பா. அப்பா அவருடைய மனபாரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆறுதலின் தேவனாய் நீ அவர்களை தொடுவீராக அவர்களை தேற்றுவீராக அப்பா. நன்றி தகப்பனை. வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுடைய எல்லைகளிலே இருந்து எங்களுடைய தேசத்திற்காக அப்பா உழைச்சி கொடுக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா மீனவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த கடலின் சீற்றத்திலே அப்பா அவர்கள் தகப்பனை தம்முடைய வயிற்று பிழைப்புக்காக அப்பா அவருடைய தொழிலை உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பின் வளையத்தை போடுங்க அப்பா. அப்பா அன்று பேதுருவோடு இருந்த அதே தேவன் தகப்பனே நீர் அவர்களோடு கூட இருப்பீராக தகப்பனே ராஜா. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இளையோர் இளம்பெண்களையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா இதோ கூட தகப்பனே ராஜா அப்பா தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்பா. தேர்வுகள் ஒரு சில இடங்களில் ஆரம்பித்து விட்டது ஆண்டவரே. நீர் அப்பா அந்த பிள்ளைகள் படிக்கும் போது அவளுக்கு பயத்தின் ஆவி போகணும். தேர்வு எழுதும் போது பயத்தின் ஆவி போகணும் அப்பா. அவர்களுக்குள்ள ஒரு ஞானத்தின் ஆவி தகப்பனே ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைகள் தகப்பனே அதை உணர்ந்து படிக்க
தகப்பனை உடைய ஞானத்தால நிரப்புவீராக. அப்பா படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. சோர்வின் ஆவி அப்பா, நோய் உண்டாக்குகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் தகப்பனே ராஜா. ஒவ்வொரு ஆசிரியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா. ஒவ்வொரு இளையோர் இழப்பிற்களும் ரத்தத்தால முத்திரிடுகிற ஆண்டவரே. பலவிதமான போதை பழக்கங்களுக்கும் கஞ்சாக்களுக்கும் அப்பா, புகையிலை பழக்கத்திற்கும் அப்பா, இதை விட்டு என்னால் மீள முடியவில்லை என்று அப்பா இருக்கிற ஒவ்வொரு போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்டுங்க. அம்மா, தாயே, கன்னி மரியே, அன்பின் வடிவமே, எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. இந்த போதை பழக்கம் எங்கள் தேசத்திலிருந்து மாறணும். அரசியல் அதிகாரிகள் கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்கணும். இந்த மது கடைகள் எல்லாம் மூடப்படணும் தகப்பனே ராஜா. இதனால எத்தனையோ குடும்பங்கள் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு, வாழ்வு பாதிக்கப்பட்டு, இதனால் சிறு பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. பெற்றோர்கள் சரிவர தங்களுடைய கடமைகளை செய்ய முடியவில்லை தகப்பனே ராஜா. நன்றியப்பா. நன்றி தகப்பனே ராஜா. ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. இந்த கல்லாலான இதயங்கள் எல்லாம் தசையாலான இதயமாக மாறணும். சத்துரு வெட்கப்பட்டு போகணும். இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்துரு இயேசுவின் நாமத்தினால வெட்கப்பட்டு போகணும் தகப்பனே ராஜா. நன்றியப்பா. எங்கள் குடும்பங்களை வேலை எடுத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னுமாய் கூட இணைப்பில என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே அப்பா, நான் வருட கணங்களுக்காக தகப்பனே ராஜா, வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு எனக்குன்னு ஒரு சொந்த இடமில்லையே என்று வேதனைங்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோமப்பா. வீடு கட்ட ஆரம்பித்து விட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அப்பா, என்னுடைய வீடு பாதியிலேயே நிற்கிறதே என்று தகப்பனே ராஜா, இந்த வீட்டை நான் எப்பொழுது கட்டி முடிக்கப் போகிறேன் என்று இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா. இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்கப்பா. எல்லாவற்றையும் நடத்துகிறவர், எல்லாவற்றையும் காண்கிற தேவன், இம்மட்டுமாய் நடத்தினவர், இனியும் எங்களை நடத்த போகிறவருடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வீடுகளை சுற்றி ரத்தத்தால முத்திரிடுகிறோம். எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுவோம். எங்கள் உற்றார் உறவுகளை முத்திரிடுவோம். எங்களை பெற்றோர்களை முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே. இந்த இரவு யாரெல்லாம் உறக்க வராமல் இருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவரையும் விளைவதிக்க முடியாத ரத்தத்தால முத்திரிடுகிற இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, உடைய கிருபையால் அவர் நல்லதொரு உறக்கம் உறங்கி அப்பா, விடுகிற பொழுது எங்களுக்கு நல்லதொரு பொழுதாய் உடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.